சாதாரணமாக நம்ம எங்களை போன்ற நபர்களுக்கு என்ன பார்வைன்னு சொன்னால், மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்குதா இல்லையா இதுதான் கேள்வி. மழை பெய்யாமல் தண்ணியை நிற்கலைன்னு சொல்லி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறது பார்த்திங்கன்னா வேடிக்கை தான் இருக்குது. சாதாரணமான மழைக்கே பார்த்திங்கன்னா கழிவு நீர் குடிநீரில் கலந்துருக்கு. இதை மாநகராட்சியோ தமிழக அரசோ துரிதமாக நடவடிக்கை எடுத்து கிளியர் பண்ணுறாங்களான்னா இல்லை. இன்னும் மழையே ஆரம்பிக்கல, பெரிய அளவுக்கு மழையெல்லாம் ஆரம்பிக்கல. சாதாரண மழை தான் சென்னையில் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ 4 லட்சம் பேர்கிட்ட நாங்கள் உணவு கொடுத்தோம்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த சமைக்கிறது அந்த செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அதிமுக சொல்கிற மாதிரி ஒரு கால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை திமுக செயல்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லை. சூளமேட்டில் ஒரு பெண் ட்ரைனேஜ் திறந்து இருந்து ஏன் சொன்னால் அந்த ட்ரைனேஜ் திறந்துன்னு சொல்லி பல விதமாக புகார் கொடுத்த கூட மாநகராட்சி துரிதமாக நடவடிக்கை எடுக்காத போது மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு பெண் அதில் விழுந்து இறந்துடுறாங்க. கவுன்சிலர் என்ன பிடுங்குற வேலையை அவனுக்கு? தமிழக அரசினுடைய அந்த மாநகராட்சியினுடைய ஃபெயிலியர் எதுன்னு சொன்னால், நீ முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரில் கழிவு நீர் கலந்து, நீங்கள் எங்கள் பகுதியெல்லாம் கழிவு நீர் கலந்து வருது, நிறைய பேர் குடிக்க முடியல தண்ணி. இப்போ 4000 கோடி ஒதுக்குறாங்க தவிர அது யாருக்கு கொடுத்தாங்க, என்ன ஆச்சு, உண்மையில் அது அந்த பணி நிறைவடைஞ்சதா இல்லையா, ஆட்சி முடிய போகுது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. 4000 கோடியை மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கியது திமுக அரசு. கடந்த முறை பார்த்தீங்கன்னா மேயராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த திட்டப்பணிகள் குறித்து வெவ்வேறு விதமான ஒரு முரணான ஒரு பர்சன்டேஜை தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த முறையாவது இந்த திட்டப்பணிகள் முழுமையடைய வாய்ப்பு இருக்கா? திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதா படுத்தப்படலையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சாதாரணமாக நம்ம எங்களை போன்ற நபர்களுக்கு என்ன பார்வைன்னு சொன்னால், மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்குதா இல்லையா இதுதான் கேள்வி. தண்ணி தேங்குது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கடந்த ஆட்சியின் போது 4-5 சென்டிமீட்டர் மழை பெய்தாவே ஒரு வாரம் 10 நாளைக்கு மழை அப்படியே தேங்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போது நேற்று பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சு கூட எங்கேயுமே தண்ணி இல்லை, சென்னை நகரமே சுத்தமாக இருக்குது அப்படின்ற. உண்மையில் பார்த்திங்கன்னா சென்னையில் மழையே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஒரு 10 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் விட்டுருந்தாங்க. ஆனால் எல்லோ அலர்ட் விட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு மழை பெஞ்சதுன்னா மழையே பெய்யலை. மழை பெய்யாமல் தண்ணியை நிற்கலைன்னு சொல்லி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறது பார்த்திங்கன்னா வேடிக்கை தான் இருக்குது. என்ன சொன்னீங்கன்னா, இதை பற்றி கேள்வி இப்போ நீங்கள் அந்த 4000 கோடி மழைநீர் வடிகால் தூர்வாடுறதுக்காக இவங்க பண்ணாங்களே, என்ன பண்ணாங்க இந்த காசு, இப்படி கேள்வி வருது பார்த்தீங்களா. இந்த தூர்வாடுற பணி முடிஞ்சிச்சா, முடியலையா, பாதியில் நிற்குதா, முக்கவாசல் நிற்குதா, இல்லை முழுக்க முடிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு அறிக்கை பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் தரப்புலையும் இல்லை, சென்னை மாநகர மேயர் தரப்புலையும் இல்லை, அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சர் KN நேரு மூலிமா இதுவரையும் யாருமே ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வெளியிடவே இல்லை. அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? குழப்பத்துக்கு என்ன காரணம் சொன்னால் ஊழல் தான். வேற என்ன? குழப்பத்துக்கு என்ன காரணம்னு நம்ம சுற்றி வளைச்சி பேச வேண்டியது ஊழல் தான். இப்போ என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய நிலையை இப்படி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யமுனையில் நச்சு நுரை தேங்கி இருக்கிறதாகவும், அதனால் பல லட்சம் கோடி அந்த நச்சு நுரையை அகற்றுவதற்காக பாஜக அரசு எடுத்ததாகவும் அவங்க ஊடகங்களில் அதை பற்றி விவாத பொருளாக ஆக்குறாங்க. நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி விவாத பொருளாக ஆக்குறதே இல்லை. ஏன்? அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மழை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மழை இல்லை. நேற்று கூட லேசாக பெஞ்ச மழை தான். லேசாக பெஞ்ச மழை தண்ணி அங்கே நிறைய நிற்குது, கப்பல் தான் போகணும் அப்படி இப்படின்னு நம்ம போய் சொல்ல விரும்பலை. அதே நேரத்தில் இந்த சாதாரணமான மழைக்கே பார்த்திங்கன்னா கழிவு நீர் குடிநீரில் கலந்துருக்கு. இதை மாநகராட்சியோ தமிழக அரசோ துரிதமாக நடவடிக்கை எடுத்து கிளியர் பண்ணுறாங்களான்னா இல்லை, பண்ணுறதில்லை. ஆனால் அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் சாதாரணமான ஏழை வறுமையில் வாடக்கூடிய மக்கள் கூட இந்த வாட்டர் கேன் வாங்கி குடிக்கிற நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு மோசமான அந்த கழிவு நீர் குடிநீரில் கலந்துருக்கு. இதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தது அரசு? மெயின் குடிநீர் தான் இல்லைங்களா. ஒரு 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 அரசு மக்களுக்கு இது போன்ற
பேரிடர் காலங்களில் வந்து மெயினாக கொடுக்குறதே குடிநீர் தான். அதை விட்டுட்டு 3,80,000 பேருக்கு நாங்கள் 2 நாளாக வந்து உணவு விநியோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது. இந்த 3,80,000 பேர் எங்கே இருக்காங்க புரியல எனக்கு. மழையே சரியாக பெய்யல. அப்படின்போது 3,80,000 பேருக்கு நீங்கள் வந்து நாங்கள் 2 வேளை காலை மதியம் இரவுன்னு சொல்லி நாங்கள் உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாருக்கு கொடுக்குறாங்கன்றது தான் கேள்வி. உண்மையிலே வந்து 3,80,000 பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இப்போ நான் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தெரியும். இதேமாரி சோறு பகிர்ந்தாங்க அப்படின்னு. அப்படி எதுவும் பகிர்ந்த மாதிரியே தெரியல. என்னன்னா சோறு பகிர்ந்துதான் பண்ணி இவங்க அடிக்கிறது ஆட்டை போடுறதுக்கு உண்டான வேலையை தான் திமுக அரசு செய்யுதுதான் தோணுது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா மழையே பெய்ஞ்சு கடுமையான மழை பெஞ்சது, தண்ணி வெள்ளம் வந்துச்சு, அதனால மக்கள் வந்து உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால தமிழக அரசு வந்து ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு உணவு வந்து செஞ்சு பகிர்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு மழையே இல்லையே. இன்னும் மழை ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துட்டு தான் இருக்கு. அப்போ இதை பற்றி வந்து அரசு நடவடிக்கை எடுத்து அதை தீர்த்தா போதும். அதை தீர்க்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, 3,80,000 பேருக்கு நேற்று மட்டும் உணவு கொடுத்தாங்கன்னா 3,80,000 பேருக்கு. அதை எந்த மாவட்டத்தில் போய் கொடுத்தாங்க, இல்லை யாருக்கு போய் கொடுத்தாங்கன்னு நமக்கு இல்லை. முகாம்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, இல்லை வீடியோட போய் பண்ணியிருக்காங்களா? அது எப்படின்னு தெரியல. திமுக செய்தி ஊடகங்கள் தான் வெளியிட்டிருக்கு. 4 லட்சம் பேருக்கிட்ட நேற்று உணவு கொடுத்துருக்கோம், இன்னைக்கு 4 லட்சம் பேருக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஒரு கால் வந்து அந்த உணவு தயாரிக்கிற மாதிரி வீடியோலாம் சோசியல் மீடியாவில் வருது, பார்த்தீங்களா? தெரியும், பார்க்கல. சோசியல் மீடியாவில் நிறைய வருது உணவு தயாரிக்கிற மாதிரி வந்து இது எல்லாமே வந்து எப்படின்னு சொன்னால் இது ஏதோ ஃபோட்டோஷாப் ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மையில மழை பெஞ்சு தண்ணி தேங்கி அந்த தாழ்வான பகுதிகளில் வந்து வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் வந்து சோத்துக்கு கஷ்டப்படும் போது அந்த மாதிரி நேரத்தில் வந்து தமிழக அரசு இப்படி நடவடிக்கை எடுத்தது, இப்படி செஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வெல்கம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. இன்னும் மழையே ஆரம்பிக்கல, பெரிய அளவுக்கு மழையெல்லாம் ஆரம்பிக்கல. சாதாரண மழை தான் சென்னையில் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ 4 லட்சம் பேர்கிட்ட வந்து நாங்கள் உணவு கொடுத்தோம்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த சமைக்கிறது அந்த செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்போது அதிமுக சொல்கிற மாதிரி ஒரு கால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை வந்து திமுக செயல்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த திமுக ஆட்சியில் இந்த பணி முழுவதும் முடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எப்படி சார்? இல்லை, அது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ முடிச்சாங்களா முடிக்கலையான்னு நம்மலாம் பார்த்துட்டு சொல்ல முடியாதுமா. மழை தண்ணி நிற்கலையா, இதுதான். இது நின்றுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சது அப்படின்ற மாதிரி திமுக சைட்லேருந்து ஒரு தகவலானது வரும் இல்லை? இல்லை, அதாவது நாங்கள் எதிர்பார்த்தது அவனே யாருக்குமே சொன்னது இத்தனை % தான். ஆனால் அதை விட 2 மடங்கு. இல்லை, அது வந்து எல்லாருக்கும் சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மழை வந்து எந்த அளவுக்கு பெய்ஞ்சதுன்னா அந்த உண்மையிலே இவங்க வந்து மழைநீர் வடிகால் தூர் வாரப்பட்டு இவங்க வந்து அந்த 4,000 கோடிக்கு வந்து மொத்த வேலை செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் தண்ணியே நிற்காது. இவங்க சொல்கிறாங்க 10 சென்டிமீட்டர் அப்படின்றாரு. 10 இல்லை 20 15 சென்டிமீட்டர் வந்தாவே தண்ணி நிற்காது, போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி வந்து கடந்த இதில் விடாமல் பெஞ்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மழை வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலாம். அது வந்து தூர் வாரில் அந்த ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு 10-15 சென்டிமீட்டர் மழை வந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் அந்த இது தெரிஞ்சிடும். தெருக்களில் ஏரியாக்களில் மெயினான ரோடுகளில் வேலைச்சேரி எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ இன்னும் அதுக்கு உண்டான மழை பெய்யல. ஆனால் எல்லோ அலர்ட் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட், பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. சென்னையில் எல்லோ அலர்ட் விட்டுருந்தோட எல்லோ அலர்ட்டுக்கு உண்டான மழையே பெய்யல. ஆனாலும் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து முழுக்க 10 சென்டிமீட்டர் மேலே மழை பெஞ்சது பாருங்கள், சென்னை சுற்றி பாருங்கள், ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்றது. அவ்வளோலாம் மழையும் பெய்யல, சாதாரணமான இரவுக்குள்ளே பெஞ்சது. ஆனால் தூரல் தான், நிற்காம லைட்டாக பெய்யுது. அந்த மழைக்கெல்லாம் வந்து தண்ணி நிற்காது. ஆனால் தமிழக அரசினுடைய அந்த மாநகராட்சியினுடைய ஃபெயிலியர் எதுன்னு சொன்னால் நீ முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்து வருது. நீங்கள் எங்கள் பகுதியெல்லாம் கழிவு நீர் கலந்து வருது, நிறைய பேர் குடிக்க முடியல தண்ணி. இதை வந்து ஒழிக்கிறதுக்கு உண்டான வழி ஏன் சொன்னால் நீங்கள் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் இந்த பணிக்கு எது ஒதுக்கணும்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர்
அப்புறப்படுத்த உடனே பெஞ்ச உடனே வெளியே போயிடணும். ரெண்டாவது குடிநீரில் வந்து கழிவுநீர் எல்லாம் கலக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வந்து அந்த ஒரு 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு 4000 கோடி ஒதுக்குனாங்க தவிர அது யாருக்கு கொடுத்தாங்க, என்ன ஆச்சு, உண்மையில் அது அந்த பணி வந்து நிறைவடைஞ்சுதா இல்லையா, ஆட்சி முடிய போகுது. இப்போ நீங்கள் இருக்கிற வட சென்னையிலையும் இதுக்கான பணிகள் வந்து கண்டிப்பாக மேற்கொண்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் நடந்தது இல்லை, நடந்தது, நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நடந்தது. பட் அது வந்து முழுமை பெற்றதான்னு சொன்னால் இல்லை, அது ஒரு கேள்விக்குறி தான். முழுமை பெறலை. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காவாவை வந்து கிளீன் பண்ணுறது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது கூட இப்போ இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி வந்த புதுசில் சுறுசுறுப்பாக நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கடப்பில் போட்டாங்க. கடப்பில் போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து தெருக்குள்ளே சாதாரணமான மழை பெஞ்சாவே தெருக்குள்ளே வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. ஏன்னா வட சென்னை வந்து முழுக்க முழுக்க தாழ்வான பகுதி. அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான மழை பெஞ்சாவே நல்லா தண்ணி தேங்கும். புரியுதுங்களா? இப்போ என்னடான்னா கழிவுநீர் கலந்து வருது குடிநீரில். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க அது மாநகராட்சியினுடைய ஃபெயிலியரை தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் தண்ணி வந்து ஏன் நிற்கலன்னு சொன்னால் அது வந்து தமிழக அரசு சொல்கிற மாதிரி இல்லது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிற மாதிரி வந்து அந்த மழைநீர் வடிகால் பணி வந்து நாங்கள் வந்து முழுக்க முடிச்சிட்டோம், அதில் தான் இப்படி தண்ணி சொட்டு அப்படியெல்லாம் இல்லை. மழையே பெய்யல, அவ்வளோ அளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை பெய்யல. அப்படின்போது உங்களுக்கு வந்து அந்த மழைநீர் வடிகால் விஷயத்தில் தமிழக அரசு வந்து கோட்டை விட்டு இருக்கு, முழுமை பெறலை. முழுமை பெற்றாங்கன்னு சொன்னால் நிச்சயம் இந்த குடிநீரில் கூட கழிவுநீர் கலக்க முடியாது. இல்லை, அதுக்கு காரணம் வந்து நிதி பற்றாக்குறையா? நிதி தான் வாங்கிட்டான்றாங்க. இல்லை, நிதி வாங்கிட்டாங்க, அது இன்னும் பத்தலை அப்படின்றது ஏதாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த ஆட்சி ஒரு கால அடுத்த ஆட்சி வருது இல்லைங்களா? இப்போ இந்த ஆட்சி போய் அடுத்த ஆட்சி ஒரு கால் நம்மளே ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான்னா இன்னும் ஒரு 5000 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. திராவிட மாடல் 2.0. ஆமாம். சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூளைமேட்டில் ஒரு பெண் வந்து அந்த ட்ரைனேஜ் காவலை விழுந்து இறந்துருப்பாங்க. ஸோ அது வந்து நேற்று தான் கேஸ் வந்து ஃபைல் ஆகி அதில் சம்மந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தான் வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட அதிகாரின்ற யாரோட பேரும் வந்து அதில் குறிப்பிடலை. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து அந்த நிகழ்வு நடந்தது. சூளைமேட்டில் வந்து ஒரு பெண் வந்து ட்ரைனேஜ் திறந்து இருந்து, ஏன் சொன்னால் அந்த ட்ரைனேஜ் திறந்துன்னு சொல்லி பல விதமாக புகார் கொடுத்து கூட வந்து மாநகராட்சி துரிதமாக நடவடிக்கை எடுக்காத போது மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு பெண் வந்து அதில் விழுந்து இறந்துடுறாங்க. அப்போ அது ஊடகங்கள்லாம் பெரிய தலைப்பு செய்தியாச்சு, ஒரு விவாத பொருளாகவும் ஆச்சு. புரியுதுங்களா? அது சம்பந்தமாக வந்து அன்னைக்கு போட்ட அந்த புகார் கொடுத்தது அடிப்படையில் இப்போ வந்து அதை வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்றது இல்லை. கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா கவுன்சிலர் முக்கியம், மாநகராட்சி அதிகாரி தான் சொல்லியிருக்காங்க. அது லோக்கல் கவுன்சிலர் அந்த யார் பேரையும் அதிகாரிகள் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் வந்து மாநகராட்சி கவுன்சிலர் என்ன பிடுங்குற வேலையா? அவனுக்கு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறேன்னு சொன்னால் உனக்கு என்ன வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதிநிலையை வந்து உயர்த்தத்துக்கோ அல்லது பொருளாதார வளர்ச்சி எப்படி கொண்டு வரணுன்றதுக்கு உனக்கு பணி இல்லையே. உனக்கு கவுன்சிலர்னா உன்னுடைய வார்டில் வந்து மின்சாரம் வந்து பழுதடைஞ்சிருக்கா, அந்த மின்சார பாதிப்புகளால் வந்து பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கா, அல்லது கழிவுநீர் வந்து ரோட்டில் நிற்கதா, அந்த கழிவுநீர் தொட்டிகள் திறந்து இருந்து அதனால் வந்து குழந்தைகளோ அல்லது ஆண்கள் பெண்கள் அதில் இறந்து சாகிறாங்களா, இதை கண்காணிக்கிறது தானே கவுன்சிலருடைய வேலை. அப்போ கவுன்சிலர் வந்து இப்போ அதே நீங்கள் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யணும், என்னை பொறுத்தவரை கவுன்சிலர் வழக்கு பதிவு செய்யணும். இப்போ கவுன்சிலருக்கு வேற வேலை என்ன? நீ நின்று ஜெயிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாராவது வீடு கட்டினாங்கன்னா காசு கொடு, யாருன்னா ரோட்டில் வந்து கொடா போட்டாங்கன்னா காசு கொடு, அல்லது பெயிண்ட் அடித்தாங்கன்னா காசு கொடு. இது காசை கொடுங்கிறதுக்காக நீ கவுன்சிலராக இருக்க. உன்னுடைய வார்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது அந்த விஷயத்தெல்லாம் கண்காணித்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லி அது துரிதமாக நடவடிக்கை தானே கவுன்சிலருடைய பணி. அப்போ அந்த வேலையை வந்து கவுன்சிலர் பண்ணலைங்க. அப்போ கவுன்சிலர் பண்ணலைன்னா நிச்சயம் இது கவுன்சிலர் மீது தான் வேற போகும். இவங்க கவுன்சிலர் மாதிரியும் போடாமல் அது 4 பேர் மீது போட்டிருக்காங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நடந்தது 2ஆம் தேதி. ஒரு 8 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். அந்த வழக்கு கூட யார் யாருன்றது மீது இல்லை. வழக்கே காலதாமதம் பண்ணி தான் போட்டிருக்காங்களா சார்? இல்லை, என்ன காரணம்? ஏன் காவல்துறை இவ்வளோ மெத்தனமாக செயல்படுது? இல்லை, காவல்துறையும் ஒரு ப்ரெஷர் யாராவது இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செயலை வேற யாராவது செஞ்சுருந்தா எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவங்க கைது பண்ணி அவங்களுடைய குடும்பங்களும் எல்லாரையும் கூட்டு உள்ள உட்கார வச்சு பண்ணியிருப்பீங்க.
பண்ணுவாங்களா இல்லையா காவல்துறை? அப்போ இந்த விஷயத்தை என்ன திமுகவினுடைய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குது, அல்லது திமுக கவுன்சில் மீது நடவடிக்கை எடுக்குது, மெத்தன போக்கு கடைபிடிச்சிருக்கு. ஆனால் தான் காலம் தாழ்த்தி இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இன்னும் நடவடிக்கை கூட இல்லை. நடவடிக்கை எடுப்பது சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணி சிறையில் போகிறது தான் நடவடிக்கை. கைதே பண்ணல. இந்த பருவமழை காலத்திலும் அதிக அளவு எல்லாருக்கும் எல்லா ஏரியாலும் தண்ணியெல்லாம் வந்துடுச்சுன்னா இப்போ திமுக சைட்ல இருந்து இனம்பரான ஸ்டேட்மெண்ட்டே விட வாய்ப்பு இருக்கு சார். இல்லை, இப்போ அதான் சொல்றேன். இப்போ வந்து தோத்துட்டோம் அப்படின்னு அவங்க வீடியோ சொல்ல போறது இல்லை, வேற ஏதோ ஒரு காரணம் ஒன்று சொல்லுவாங்க. இல்லை, சொல்லுவாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. இந்த மழை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட்டு, இப்படி ஒரு கால் எல்லோ ஆரஞ்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை வந்து பலமாக விழும். அப்போ விழுதுன்னு சொன்னால் இது இவங்களுடைய அந்த பித்தலாட்டம் அப்போ தான் அம்பலமாகும். திமுக அரசினுடைய இந்த மழைநீர் வடிகால் இது தூர்வாடுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, 4000 கோடி, அப்போ வந்து அம்பலமாயிடுது. இந்த எல்லோலேருந்து தாண்டி ஆரஞ்சுக்கு வந்தாவே மழை வந்து பெய்யும் போது அப்போ இந்த மழை எந்த அளவுக்கு தேங்குது, எந்த அளவுக்கு வந்து வீதிகள்லையும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இந்த வெள்ளம் போகுது, அப்போ வந்து எந்த வேலையும் செய்யலைன்றது அப்போ அம்பலமாயிடும். இப்போ மழையே பெய்யல. அதனால இதில் வந்து திமுக வந்து ஊரில் கல்யாணம் மாறல சந்தனன்ற மாதிரி ஏதோ பெருமை பாருங்க மழை பெய்யுது, ஆனால் எங்கேயுமே சொட்டு தண்ணி நிற்கலன்னா மழையே பெய்யல பெரிய அளவு. இல்லை, முதல்வரே தார்மீக பொறுப்பேற்றுப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை 2006-2011 காலகட்டத்தில் மின்வெட்டு வந்து அதிகமாக இருந்தது. அப்போ மின்சாரத்துறை அமைச்சர் அந்த ஆற்காடு வீரசாமி அது நான் தான் பொறுப்பேற்றுப்பேன், கருணாநிதி அவர்களுக்கு இது சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த காலத்தில் கொடுத்துருந்தார். அதே மாதிரி இப்போ இருக்கிற அமைச்சர் கேனர் முன் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பயில எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு பயிலும் இது பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நுண்டி சாக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பணி வந்து செஞ்சோம், இருந்தாலும் வந்து நம்ம நினைச்சதை விட அதிகமான மழை பெஞ்சிச்சு, யாருடைய ஆட்சியிலும் இல்லை. கடந்த காலத்தில் சொன்ன அதே சாக்கை சொல்லிட்டு தப்பிக்க தான் பார்ப்பாங்களே தவிர அதை பொறுப்பெல்லாம் எடுக்கிற அளவுக்கு திமுகவில் அந்த அளவுக்கு தியாகிகள் யாரும் இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் இப்போ மிக்க நன்றி சார்.